அனைவருக்கும் நாடி கார்த்தியன் மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். யஷ்வந்த்பூர்லேருந்து கண்ணூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக நான் மேங்களூருக்கு காலையில் வந்து இறங்கியிருந்தேன். மேங்களூர்லேருந்து 29 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு காலையில் நாங்கள் பேருந்து மூலமாக வந்திருந்தோம். அதனுடைய டிக்கெட் ஃபேரும் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம், கோயிலில் தரிசனம் எத்தனை மணிக்கு முடிஞ்சுது அப்படிங்கிற தகவலையும், நாங்கள் இங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மான்சூன் சீசனில் நாங்கள் வந்து ஒரு 4 நாள் ட்ரிப் போட்டிருக்கோம். கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய தரிசனம் சூப்பராக முடிஞ்சதுன்னே சொல்லலாம். இதுக்கடுத்து நம்ம சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே கத்திரி மஞ்சுநாத டெம்பிளுக்கும் அதை தொடர்ந்து மங்களாதேவி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ தெரிய வர்றதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கான ரூமில் நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் ஹம்பன்கன் கட்டா. இந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து தான் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போகக்கூடிய பேருந்தில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து கட்டிலுன்ற பகுதிக்கு போக அடிக்கடி பேருந்து இருக்குது. நம்ம போகக்கூடிய பஸ் அது வந்துருச்சு. இதில் ஏறி நம்ம இப்போ பயணம் செய்ய தொடங்கியிருக்கோம். இப்போ காலையில் 10:45 ஆகுது. மேங்களூர் டவுனுக்குள்ளார அங்கங்கே மழை பெஞ்சு விட்டுருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வழித்தடத்தில் முதல் இடமாக வர்றது காவூர். இப்போ கரெக்டாக காலையில் 11:11 ஆகுது. சுற்றிலும் இயற்கை நிறைந்த பசுமையான பகுதி. அங்கங்கே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு தூறல்கள். இந்த சமயத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சமயம் இந்த இடத்துக்கு குபேர மகரிஷி வந்து வருகை புரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு காவூர் பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே கன்னடமும் துளுவும் பேசக்கூடிய மொழிகளாக அமைஞ்சிருக்கு. புறக்கல், கண்கண்ணாடி, கிண்ணக்கோழி, பாஜ்பே இந்த முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் இந்த காவூர் பகுதி அமைஞ்சிருக்கு. காவூரில் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் ரொம்பவே புகழ்பெற்றது. இது சிவன் கோவிலாகவே கருதப்படுது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு கடந்து தான் நம்ம கட்டிலுன்ற பகுதிக்கு போவோம். இந்த பகுதிக்கு நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இங்கே கொஞ்சம் கவனமாக வரணும். இந்த இடத்துல சாலைகள் வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம இப்போ மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் உடுப்பி 58 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த வழித்தடம் 4 வழி சாலையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நேத்ராவதி ஆற்றினுடைய ஒரு கிளையாறு பகுதியை தான் கடந்து வந்துட்ருக்கோம். இந்த நேத்ராவதி ரிவரில் இருக்கக்கூடிய நீர் தான் மேங்களூருக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. மரவூர் ரயில் பாலத்தை கடந்து வரக்கூடிய ஜங்ஷனில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்பொழுது பஜ்பி ஏர்போர்ட் கட்டில் பகுதியை சென்றடைய முடியும். ரயில்வே சப்வே பிரிட்ஜை கடந்து நாம் இப்போ மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்டாப்பிங்க்கு வந்திருக்கோம். நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரிகிறது தான் ஏர்போர்ட் போகக்கூடிய என்ட்ரன்ஸு. இங்கே வரும்பொழுது காலையில் 11:22 ஆகுது. ஒருவேளை நீங்கள் பெங்களூர்லேருந்து கேஎஸ்டி பஸ்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே கட்டிலு கோயிலுக்கு வரலாம். அப்போ 7.5 மணி நேரத்தை 357 கிலோமீட்டர் கடந்து வர மாதிரி இருக்கும். நாங்கள் நல்ல அதிகமான மழை இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒன்று. கொஞ்சம் கூட ஒரு சில இடத்துல அங்கங்கே தூறல் போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே அந்த மழை சாரல் கூட இல்லை. இப்போ நம்ம நேராக கட்டிலு கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். கர்நாடக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேங்களூர், பஜ்பி, கட்டில், பெல்மான், கப்பு, ஸ்ரீவா இந்த இடங்களை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் மாநில நெடுஞ்சாலை SH67. அதில் நம்ம இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கோம். காலையில் 11:31 ஆகுது. இந்த வழித்தடத்தில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பஜ்பி பேருந்து நிலையத்துக்கிட்டக்க நம்ம வந்துட்ருக்கோம்.
இந்த கோவிலுக்கு பேருந்து வசதி மட்டும் கிடையாது, கால் டாக்ஸ் ஃபெசிலிட்டியுமே நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. வஜிபி பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இங்கிருந்து கட்டில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ட்ராவல் நமக்கு இருக்க போகுது. வஜிபி ஜங்ஷனை தொடர்ந்து நம்ம SH 67ல் இருவழி சாலையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். வடகையக்கர் அப்படிங்கிற பகுதியில் கோயிலுடைய நுழைவால் இருக்கிறத பார்த்தோம். இங்கிருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கட்டில் கோயிலுக்கு போயிடுவோம். இந்த இடத்த கடந்து வரும்பொழுதே நம்மளுடைய வலப்பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம இப்போ போகும்போது மழையே இல்லை, ஆனால் கடந்த வாரம் அதிகமான மழை இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம நியூஸ்லலாம் கேட்டுட்டு இருந்தோம். நேத்ராவதி ஆற்றினுடைய கிளையாறுகளை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நீர் பெருக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆற்றுப்பகுதியை கடந்தோன்னவே நம்மளுடைய இடப்பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கடைசி பெட்ரோல் பங்க். நம்ம கட்டில் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்தே கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கடைகளாக இருக்கிறத பார்க்க முடியுது. கோவில் சாலையினோட ஓரத்திலே அமைஞ்சிருக்கு. நம்ம போகிற வழியிலே அதனுடைய மேற்கூரையும் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து தான் பேருந்து நிறுத்தம் வரப்போகுது. இந்த கோவிலில் பார்க்கிங் வசதி, தங்கக்கூடிய வசதி எல்லாமே இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இறங்கின உடனே உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்கிறேன். கரெக்டாக நம்ம இப்போ 11:51க்கு கோவிலுக்கு போகக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியாச்சு. இந்த பேருந்து நிறுத்தத்துலையுமே நிறைய பார்க்கிங் வசதி இருக்குது. இங்கேருந்து நடந்து போகும்பொழுதே தண்ணி ஓடக்கூடிய அந்த சத்தம் அதிகமாக கேட்க முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம போய் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய சிறப்பை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தண்ணி எவ்வளோ ஆர்ப்பரித்து சத்தத்தோடு ஓடுறது பார்த்தோம் இல்லையா? இந்த ஆறுக்கு பேர் நந்தினி ஆறு. இன்றைக்கி மழை இல்லை, ஆனால் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. கடந்த வாரம் பெஞ்ச மழையில் தான் தண்ணி இந்த அளவுக்கு அதிகமாக ஓடிட்டுருக்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அம்மனுடைய தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது கோவில் யானை நிற்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம போஜன ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ லஞ்ச் டைம் வந்ததுனால நம்மளுடைய லஞ்ச் இங்கேயே முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் மற்ற இடங்களை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ரோவும் முடிய எல்லாரையுமே உட்கார வச்சு ரசம், சாம்பார், மோர், பாயசம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பரிமாறுறது சூப்பராக இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்துன்னே சொல்லலாம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கோவிலை சுற்றி பார்த்துட்ருக்கோம். கோவிலில் ஒவ்வொரு தூண்லையும் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நந்தினி ஆறு அம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை போல் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது எங்களுக்கு கையில் குங்குமம் கொடுத்தாங்க. ஈரமாகவே இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அம்மன் இங்கே நதியின் கரையோரத்தில் இருக்கிறதுனால அந்த கற்பகிரகம் எப்பொழுதுமே கூலாகவே இருக்குமா, சில்லுன்னே இருக்குமா. அந்த அமைப்புனால தான் குங்குமமும் ஈரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தகவல் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கோயில் உள்ள போகும்பொழுது ஹேண்ட்பேக் மட்டும்தான் அலௌடு, ஷோல்டர் பேக் அலௌடு கிடையாது. நேத்ராவதி ரிவரை சுற்றி அமைஞ்சிருக்கு. இது ஒரு மாலை போல் அமைஞ்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையா ஓடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் நேத்ராவதி ரிவரு. ஒரு வி ஷேப்பில் அமைஞ்சிருக்கும். கோவில் நடுப்புறையும் 2 கரையும் பார்த்திங்கனாக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம். நம்ம வந்த நேரம் சரியான நேரம் போல். இந்த இடத்துல கோமாதா மடம் இருக்குது. உள்ள பூஜை நடக்கிறத நம்ம வெளியில இருந்தே பார்த்து தரிசனம் பண்ணலாம். நல்லாவே அமைச்சிருக்காங்க. அந்த அமைப்பு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அடுக்கு தீபாவளி நடந்துட்டு
கோவிலுக்கு பக்கத்துலேயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது அதற்கான பார்க்கிங்கும் தனித்தனியாக இருக்கிறத பார்க்க முடியுது. சூப்பரான தரிசனமும் லஞ்சும் முடிச்சாச்சுங்க. மதியம் 1:30 ஆகுது. நேராக நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு பஸ்ஸில் 42 ரூபா. அப்பா, நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவலில் இங்கேருந்து தாங்க மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆற்றை கடந்து நம்ம வந்துட்டுருக்கிற இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நல்லா மழை. கோவிலுக்கு போகும்பொழுது மழை இல்லாதனால ஒரு 1 ஹவருக்குள்ளாரே நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் இப்போ நம்ம கோவிலேருந்து திரும்பி ரூமுக்கு போகும்பொழுது மழை இருக்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாகுது ட்ராவலிங் டைம். கத்திரி மஞ்சுநாதர் டெம்பிளுக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கின உடனே இந்த கோபுரத்தை பார்த்ததும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. மற்ற கோவிலில் இருக்கிறத விட இது கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இங்கேயே கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. குட்டி கோபுரத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நேராக கோவில் உள்ளே போகும்பொழுது மிகப்பெரிய பிரகாரம் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி, காலையில் நம்ம கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் போயிருந்தப்ப அங்கே அம்மனை பார்த்தோம் இல்லையா, அந்த அம்மனை இங்கே தனி சன்னதியில் வச்சுருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு சுற்று வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் மஞ்சுநாதர் வந்து உள்ளர போய் கும்பிடணும்னு சொன்னாங்க. நாங்களும் இப்போ உள்ளர போக போகிறோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற இடங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மண்டபத்தில் வழியாக தான் நம்ம உள்ள மூலவர் மஞ்சுநாத சுவாமியை வணங்கிட்டு வெளியில் வந்திருக்கோம். சுவாமியோட தரிசனம் சூப்பராக முடிஞ்சதுன்னே சொல்லலாம். கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. கத்திரி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சுநாதர் டெம்பிள் வந்து 10-11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கோவிலோட பிரகாரம் ரொம்பவே பெருசாக இருந்தது. இங்கிருந்து கோவில் உள்ளே நுழையும் போது இந்த குட்டி கோபுரத்தையும் இந்த இடத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். மஞ்சுநாதர் சன்னதிக்கு நேராக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய படிக்கட்டுகள் கொண்ட அமைப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நம்ம இங்கிருந்து ஆட்டோவில் மேங்களூர்லேயே இன்னொரு ஃபேமஸான மங்களாதேவி கோவிலுக்கு போக போகிறோம். கோவில்கிட்டேயே நிறைய 2 வீலர் கார்லாம் நிற்கிறத பார்க்க முடியுது. புதுசாக வாகனங்கள் வாங்குறவங்க இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்கிறதையும் பார்க்க முடியுது. 9ஆம் நூற்றாண்டு குந்தவர்மன் அரசனால் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். உள்ளர போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மனோட தரிசனம் சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். டின்னர் இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்டுமே நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. நாங்கள் டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டோம். இன்றைக்கி மேங்களூரில் டே 1ல் தக்ஷின் கன்னடாவில் இருக்கக்கூடிய 3 கோவிலுடைய விவரங்களை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.